இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் 26th நவம்பர் 4 நாளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து 2200 டன் கோல்டை விற்றுருக்காங்க. விற்றதுனால நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா பிஸ்னஸ் மாதிரி தான் கோல்டும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டாலர் வேல்யூ கூட இன்க்ரீஸ் ஆனால் கோல்டு ரேட் குறையும், டாலர் வேல்யூ வீக் ஆச்சுன்னா கோல்டு ரேட் ஏறுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போர் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அப்போ வந்து நம்ம ரூபா நோட்டு கொடுத்தா நம்ம கையில் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குது, தங்கம் வேர்ல்ட் கரன்சி. தட் இஸ் த ரீசன் இட்ஸ் தி சேஃப் ஹெவன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஃபியூச்சரில் உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு பதிலாக அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு தோணுது. அப்படி தான் போகும். ஓகே சார், இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு போனால் பிளாட்ஃபார்மில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ அதில் எது பெஸ்ட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எதில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு கரெக்டாக இருக்கும்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டு சிம்பிள் வழி தான் சார். அது வந்து 2 வகையான இன்வெஸ்ட்மெண்ட்.